அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து வாய் முதல் வயிறு வரைக்கும் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு கீரையை வச்சு ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த சூப் ரெசிபி செய்ய நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. நம்ம தோட்டத்திலே இருந்தது தான் மணத்தக்காளி கீரை. அதுதான் வச்சு நான் ஒரு சூப் ரெசிபி செய்ய போகிறேன். மணத்தக்காளி கீரை வந்து வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் புண், எந்த வகையான புண்களையும் ஆற்றக்கூடியது. எப்படி பச்சை பசேன்னு இருக்கு பாருங்களேன். இந்த கீரையை வச்சு நம்ம வந்து ஒரு சூப் செய்வோம். இப்போ கீரைகள் எல்லாத்தையும் நம்ம முழுவதுமா இதுலேருந்தே பறித்து எடுத்துக்கலாம். நம்ம நேச்சுராகவே நமக்கு கிடைக்கிறது, எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. ஆர்கானிக்காக நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்கிற செடி தான் இது. இதை வச்சு தான் நான் வந்து சூப் ரெசிபி செய்ய போகிறேன். மணத்தக்காளி கீரையோட எல்லா பாகங்களுமே நமக்கு வந்து நிறைய மருத்துவ பயன்கள் உள்ளது. இது சளிக்கு, ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படுது. பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ கீரையை பறிச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணலாம். இப்போ நான் சூப் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இல்லைன்னா நீங்கள் துவரம்பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து அந்த பருப்பு நல்லா வந்து ஊறி வரும்போது சூப் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையோட இலைகள் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காவை திருகி என்ன பண்ண போகிறோம்னா பால் எடுக்க போகிறோம். இப்போ திருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுலேருந்து நம்ம இப்போ பால் எடுக்கலாம். நல்ல திக்கான ஒரு பால் வரும் நமக்கு. அந்த பாலை வச்சு நம்ம சூப் செய்யும் போது வயிற்றில் உள்ள புண்கள் வந்து சீக்கிரமாக ஆறும். மணத்தக்காளி கீரை மற்றும் தேங்காய் பால் வந்து ரெண்டுமே வந்து வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. அதனால தான் வந்து இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு ஈஸியாகவே வந்து நமக்கு வந்து வயிற்றுள்ள புண்கள் வந்து ஆறும். இப்போ நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி நம்ம இதை வந்து அப்படியே நம்ம சூப் செய்ய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு ரொம்ப சக்தியை தரக்கூடியது இந்த சூப் ரெசிபி. இப்போ முழுவதுமாக வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ அந்த சக்கையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை மட்டும்தான், பழம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு ஜீரகம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து மிளகும் ஜீரகமும் எடுத்திருக்கிறேன். இப்போ மிளகு ஜீரகத்தை நம்ம அப்படியே நம்ம தட்டி எடுத்து வச்சுக்குவோம். நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சூப் தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூப்பு ரெடி பண்ண வேண்டியது தான் பாக்கி. இப்போ வந்து ஒரு வாணலி அடுப்பில் வச்சிடலாம். நான் வந்து இதுக்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட, தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தையும் இதில் சேர்த்துருவோம். வேறு எதுவுமே நான் சேர்க்கல காரத்துக்கு. இந்த மிளகோட காரமே நமக்கு போதுமானதாகவே இருக்கும். நான் வயிறு புண்ணுங்கிறதுனால நம்ம வந்து வேறு காரம் வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. மிளகு ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். 2 வெங்காயம் போதும் இதுக்கு. நல்லா வந்து கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளிக்கு தான் வந்து சூப்புக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா? அதனால வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டை கூட கொஞ்சம் நசுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. மிளகு ஜீரகத்தை தட்டி போட்டிருக்கோம். ஒரு வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துட்ருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். போதுமான அளவு ஒரு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து தக்காளி நல்லா மசியணும். இல்லைன்னா வந்து அப்படியே வந்து சூப்பில் வந்து அப்படியே மிதக்கும். அதனால் வந்து தக்காளி நல்லா
வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும். தக்காளி, வெங்காயம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம வந்து அலசி வச்சிருக்கிற கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி அப்படியே வந்து எண்ணெயிலே நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சுருள் சுருள் வந்தால் போதும். ஒரு கொதி உங்களுக்கு வந்து கீரை வந்து நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு, தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வதங்கி வரணும். இந்த அளவுக்கு அப்படியே வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த டைமிங்ல நம்ம பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம அதை ஆட் பண்ண போறோம். இப்போ ஓரளவுக்கு வந்து கீரை வந்து வதங்கி வந்துருச்சு. இப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து நம்ம சூப் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் இல்லைங்களா. எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம், நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யலாம். இப்போ வந்து நம்ம வதங்கி நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பை வந்து அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்குரிய தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். போதுமான அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த வாட்டர், எத்தனை பேருக்கு வந்து அந்த சூப்பு தேவைப்படுதோ அந்த எத்தனை தவிர்க்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா, அப்போ ஒரு 2 டம்ளர் கிட்ட நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் வேற கடைசியாக நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால இப்போதைக்கு நான் 2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி அப்படி நல்லா கொதிஞ்சு வரட்டும். நல்லா கொதிஞ்சு வரட்டும் அப்படியே. உப்பு வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அப்படியே விட்டுருங்க, அப்படியே நல்லா கொதிஞ்சு வரும். நல்லா கொதிஞ்சு வந்துட்டு இருக்குது, இப்போ தெரியும் உங்களுக்கு. நல்லா கொதிஞ்சு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா கொதிஞ்சு வந்துட்டு இருக்குது, தெரியும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உப்பு போட்டோம்னா உப்பு வந்து கீரையில ஏறி போய் உப்பு கரிக்கும். அதனால வந்து நம்ம கடைசியா அந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டோம்னா உப்புல வந்து அந்த கீரையில வந்து நமக்கு உப்பு வந்து ரொம்ப ஏறாது. அதுக்காக தான். இப்போ வந்து கடைசியா நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வயிறு முதல் வாயில இருக்கிற புண்ணெல்லாம் வந்து இமிடியேட்டா நமக்கு வந்து ஒரு ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது இது. தேங்காய் பாலோட நம்ம இந்த கீரையை சாப்பிடும்போது ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு வந்து அந்த புண்கள் எல்லாம் குணமாகறது தெரியும். இப்ப நல்லா சூப்பரா கொதிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளவுதான், சூப் ரெடி ஆயிட்டு. நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை மாத்தி எடுத்துக்கலாம். சூப்போட வாசனையே பயங்கரமா இருக்கு. வாசனையிலேயே வயிற்றுப்புண்கள்லாம் குணமாகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சூப்பை வந்து நம்ம வந்து வெறுமனவே காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும் போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அது தேங்காய் பாலோட எடுத்துக்கும் போது இன்னும் சீக்கிரமாவே நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். வயிற்றுல உள்ள புண்களை வந்து ஆற்றக்கூடியது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே போடல. நம்ம வந்து காரத்துக்கு மட்டும் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதானே ஒழிய மற்ற எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. பார்த்தீங்களா, உங்களுக்கு கீரையும் நல்லா வந்திருக்கும். சூப்பு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறது தெரியும். இப்போ வந்து இதை வந்து நம்ம சூப் மாதிரியும் நம்ம குடிக்கலாம். நம்ம வந்து காலையில வெறும் வயிற்றுல சூப் மாதிரி அப்படியே குடிச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம சாதத்துல ஊத்தி நல்லா வந்து போட்டு சாப்பிடும் போதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நான் வந்து சாதத்துலேயும் உங்களுக்கு ஊற்றி செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துல சாப்பிட்றதுக்கு. நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு.
கண்டிப்பா நீங்களும் இந்த சூப் ரெசிபியை செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.